உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அண்மை செய்தி. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவசர அழைப்பினை விடுத்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் நடைபெறும் பாஜக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அண்ணாமலைக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவசர அழைப்பினை விடுத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பியூஷ் கோயல் அவசர அழைப்பை தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு ஹெலிகாப்டர்களில் அண்ணாமலை வர இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? மத்திய அமைச்சரும் தமிழகத்திற்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வருகை தந்திருக்கின்றார். பியூஷ் கோயல் இன்று பாஜகவினுடைய மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றார். இந்த மையக்குழு என்பது முழுக்க முழுக்க வேட்பாளர் தேர்வு தொடர்பாகத்தான் ஆலோசிக்க இருக்கின்றது. இந்த நிலையில் தான் மையக்குழு கூட்டத்தில் பங்கு பெற ஏற்கனவே அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் புதுச்சேரியிலே அண்ணாமலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்குமாறு அண்ணாமலைக்கும் தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழைப்பை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சென்னை வருகை தருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அண்ணாமலை சென்னைக்கு வருகை தந்து இன்று நடைபெறக்கூடிய வேட்பாளர் தேர்வு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே 27 வேட்பாளர்களையும் இறுதி செய்வதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இதில் பங்கேற்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதி வர இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அனைவரையும் அழைத்து பேசி ஒரு தீர்வு கண்டு அதன் பிறகு பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு அது குறித்த தகவலை அனுப்பி அதன் பிறகுதான் தேசிய தலைமை வாயிலாக தமிழகத்திற்கான வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிக்க முடியும். எனவே ஒவ்வொரு தரப்பினரும் தமது ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி தர வேண்டும் என்று விருப்பம் காட்டி வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அண்ணாமலைக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மையக்குழு கூட்டம் உட்பட இன்று மாலை நடைபெறக்கூடிய அனைத்து கூட்டத்திலும் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்து அதை தேசிய தலைமைக்கு வழங்குவதற்கான முயற்சியில் பியூஷ் கோயல் ஈடுபட இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.